2 வாரத்தில் தமிழக பட்ஜெட். மகளிர் உரிமை தொகை 2500 உயர்வு. இலவச பேருந்து பயண அறிவிப்பு. விஜய் தலைமையிலான தமிழக அரசோட முதல் நிதிநிலை அறிக்கை வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட இருக்கு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல மகளிருக்கான முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. தமிழகத்துல முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட் இது அப்படிங்கறதால தேர்தல் அறிக்கையில அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்ல இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இப்போ வழங்கப்பட்டு வரக்கூடிய மகளிர் உரிமை தொகைய 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாயா உயர்த்தக்கூடிய அறிவிப்பு, அப்புறம் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசு பேருந்துகள்லயும் மகளிருக்கு முழுமையான இலவச பேருந்து பயண திட்டம், இந்த மாதிரியானவை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் நிதியமைச்சர் மேரி வில்சன் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்ல இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பேருந்துகள்லயும் பெண்களுக்கான இலவச பயண திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான விரிவான செயல் திட்டம் அப்புறம் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் சீக்கிரமா வெளியிடுவாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. தமிழக போக்குவரத்து துறைக்கு கீழே இப்போ மொத்தமா 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருது. இது மூலமா ஒட்டுமொத்தமா 21,527 பேருந்துகள் மாநிலம் முழுக்க இயக்கப்பட்டு வருது. முன்னாடியே நடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகள்லயும் கட்டணமில்லா இலவச பயண திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற முக்கிய வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய நோக்கத்துல விஜய் கடந்த 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்துல உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்தினாரு. இந்த ஆலோசனை கூட்டத்துல போக்குவரத்து துறை அதிகாரிகள் அப்புறம் நிதித்துறை அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. அனைத்து வகையான பேருந்துகள்லையும், அதாவது சாதாரண பேருந்துகள் மட்டும் இல்லாம எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் அப்புறம் தொலைதூர பேருந்துகள் உட்பட இந்த திட்டத்தை எப்படி திறம்பட செயல்படுத்துறது அப்படிங்கறத பத்தி விரிவா விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்துக்கு அப்புறமா இப்போ ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் அவங்களுக்கு உட்பட்ட பேருந்துகள் அப்புறம் நிதி தேவைகள் பத்தின தனித்தனி அறிக்கைகளை தயாரிக்கக்கூடிய பணிகள்ல களமிறங்கியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துல ஜூலை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களை சந்திச்ச சட்டசபை தலைவர் JCT பிரபாகர் பட்ஜெட் கூட்டத்தொடர் பத்தின விவரங்களை வெளியிட்டு பேசினாரு. 2026-27 நிதியாண்டுக்கான முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மேரி வில்சன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு சட்டப்பேரவையில தாக்கல் செய்வாரு. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண்மை அப்புறம் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வாரு. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னாடி ஆகஸ்ட் 5ஆம் தேதியே சட்டமன்ற அலுவல் ஆய்வு கூட்டம் கூட்டி பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துறது அப்படிங்கறத பத்தின முடிவு எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் உட்பட சட்டமன்றத்தோட எல்லா நடவடிக்கைகளையும் நேரலையா ஒலிபரப்பப்படும் அப்படின்னு சபாநாயகர் தெரிவிச்சாரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே விவாதங்கள்ல முழுமையா பங்கேற்று அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னும், ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அமைதியான முறையில ஜனநாயக கடமையாற்றணும் அப்படின்னும் சபாநாயகர் கேட்டுக்கிட்டாரு.